ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் பொங்கலை நல்லா ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் கொண்டாடுங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டேய், இந்த தாண்டா கேட்குறேன். வீட்டில் ஒருத்தி வெயிட் பண்ணிட்டுருப்பா, அவகிட்ட சொல்லிட்டு போகணுன்ற எண்ணம் கூட வராத அளவுக்கு நீ அப்படி எங்கே போன? அது அதான் கேட்கறதுக்கு எதுவும் பதில் சொல்லாம இது நிறுத்திக்கிட்டே இருந்தேன். ஏய், என்ன பதில் சொல்ல விட்டாதுன்னா நீ சொல்ல முடியும். சரி சொல்லு. அதான் அது ஐயோ, நான் கேட்குற கேள்விக்கு அது வந்துன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். இருடா, பூடி கட்டி வச்சு 4 மண்டையில் போட்டாதான் மனசாரும். ஐயோ வேணாம் பிரவீன் பாவம். சரிடா, எங்க போன அதையாச்சும் சொல்லு. இப்போ எதுக்குடா பக்கத்தில் வந்த? இல்லைம்மா, அவ்வளோ லாங்கில் இருந்து சொன்னால் உனக்கு கேட்குமோ கேட்காதோ, அதான் பக்கத்தில் கேட்குற மாதிரி சொல்லாமேன்னு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அங்கேருந்து சொன்னாலே கேட்கும். நீ அங்கேருந்தே சொல்லு. கவிதா, எனக்கு இங்கேருந்து தான் சொல்லணும். இவன் பண்ணுறது எதுவுமே சரியில்லையே. இரு இப்போ கூட ஒழுங்காக கேட்காது. நான் கேட்குற மாதிரி ஒரு பொசிஷனில் நின்றுக்கிறேன். கையில் பூரி கட்ட வச்சிருக்கேன். ஒரு பயம் இல்லாமல் இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். விட்டா மடியில் ஏறி உட்காந்துப்பானே. என்ன பண்ற? இது அங்கேருந்து சொன்னால் உனக்கு சரியாக கேட்கலல்ல, அதான் இங்கேருந்து சொன்னால் கேட்கும்ல. கேட்குதா? இன்னும் பக்கத்தில் வரணுமா? இல்லை என்னை இறக்கி விடு. நான் உட்காந்துருந்தேனே, அங்கேயே நல்லா தான் கேட்டுச்சு. நான் அப்படியே உட்காந்துக்கிறேன். நீ அப்படியே நின்றுட்டே பதில் சொல்லு. நோ, நான் முடிவு எடுத்துட்டேன். இப்படி தான் நின்று பதில் சொல்லணும்னு. ஏன் முடிவெல்லாம் மாற்றிக்க முடியாதுப்பா. நீ ரொம்ப ஓவராக பண்ணுற. அப்படியா? சரி பரவாயில்ல. நான் எங்கே தெரியுமா போனேன்? இந்த நித்யா திருந்தவே மாட்டாளா? அந்த பிங்கி கேள்வியும் கூட சேர்ந்து தான் பண்ணியிருக்கு. அதை தான் தேடிட்டு இருக்கேன். கையில் சிக்க மாட்டேங்குது. அதுவும் நம்ம ஏதோ தப்பான டைமிங்கில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வேணா போயிட்டு அப்புறமா வருவோமா? கவின், என்ன சொல்கிறீங்க? தப்பான டைம்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாரு, புரியும். என்ன சொல்றாரு இவரு? அந்த பக்கம் என்ன இருக்கு? ஓஹோ, கதை அப்படி போகுதா? பிரவீன், யாரும் வந்திருக்காங்க, இறக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தா எவனுக்கும் பொறுக்காது. சிவபூஜையில கரடி மாதிரி எவனோ ஒருத்தன் வந்துட்டான். ஐயோ கவின், விடுங்க ஃபர்ஸ்ட். இருடி, இறக்கி விடுறேன். Who is the disturbance? Yeah, it's me. ஏண்டா, நீயும் ஒரு பொண்ணு லவ் பண்ணி தானடா கல்யாணம் பண்ண? போய் உங்கள் ரூமில் ரொமான்ஸ் பண்ண வேண்டியது தானே? நானே இப்போ தான் தட்டு தடுமாறி ஃபஸ்ட்டு படிக்கட்டில் கால் எடுத்து வச்சேன். அதுக்குள்ளே காலை பிடிச்சி இழுத்துட்டேன். என்ன? கொஞ்ச நேரம் வாயை மூடுடா. உனக்கு என்னடி தெரியும்? அவன் ஃபீலிங் அவனுக்கு தான் தெரியும். மூஞ்சி. சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. நாங்கள் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா? அதான் எல்லாம் முடிச்சு விட்டீங்களே, அப்புறம் என்ன? வாயை மூடுடா. ஆனா மனுஷனோட ஃபீலிங்ஸ் ரொம்ப விளையாடுறீங்கடா. இருக்கிறியா? சரி, உனக்கு என்னப்பா? மாமியார் சம்மந்தம் இல்லாமல் பொண்டாட்டி மேலே சுண்டு விரல் கூட படாதுன்னு சொன்னவன் தானே நீ. ஆனால் பார்க்குற நேரம் எல்லாம் 2 ஜோடியாக ஒட்டிக்கிட்டே தான் தெரியுது. கண்ணு வைக்காதடா பைத்தியம். அடி போடி, உங்களை வேற கண்ணு வைக்கிறேன்னா என் கண்ணு என் பொண்டாட்டி பக்கம் திரும்பினாலே உங்களை யாருக்குமே பொறுக்க மாட்டுது. எவனா ஒருத்தன் கதவு தட்டிடுறீங்க, இல்லை பாட்டு உள்ளே வந்துடுறீங்க. என்னத்த பண்ணுறது? என் நிலமா அப்படி இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங் ப்ரோ. மட்டும் நீ வாயை மூடல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பொண்டாட்டி பேச்சுக்கு மறு பேச்சே இல்லை. பிரவீன், வாயை மூடு. நீ பொழைச்சுப்படா, நீ பொழைச்சுப்ப. பிங்கி கீழே மாட்டுக்கொட்டாயில் இருக்கு, வாங்க போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம். இன்னைக்கு இருக்கு அந்த பிங்கிக்கு. அந்த பிங்கியை நானும் சும்மா விட போறதில்ல இன்னைக்கு. நித்யா சொன்ன ஊருக்கு வந்தாச்சு. அவங்க சொன்ன அட்ரஸ் இதுதான்.
ஆனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்கே. யாருன்னா இருந்தா கேட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா யாருமே இல்லையே. ஆ, நித்யா சொன்ன பொண்ணு தானே அது? டீ பூஜா தானம்மா? ஆமாம் ஆண்டி, நான் தான் பூஜா. சரியா போச்சு போ. ஆன்டி போன்ட்டின்லாம் வேணாம், என்ன அம்மானு கூப்பிடு. என்ன நித்யா அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி தானே அனுப்பிச்சா? ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் சொல்லி தான் அனுப்புனாங்க. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஆண்டி. இந்த வீட்டில் நிறைய பேர்லாம் இல்லை, 2 பேர் தான். நம்ம இந்த வீட்டில் சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த மத வீட்டுக்கு போகும்போது அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. பிரவீனுக்கும் உன்னை தெரியும். அவன் நம்புகிற மாதிரி ஒரு கதையை சொல்லி நான் இந்த வீட்டு பொண்ணுதான்னு சொல்லி நீ அவனை நம்ப வைக்கணும். புரியுதா? அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாம்மா. சரி சரி, கரெக்டாக பண்ணாதான் உனக்கும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. புரியுதா? புரியுதா ஆண்டி? அம்மா உங்கள் பின்னாடி. வாப்பா வினோத். இது அப்படின்னு அவரு ஆத்தி, இவன் என்ன இப்படி பார்க்குறான்? ஒருவேளை நான் நடிக்க தான் வந்திருக்கேன்றத கண்டுபிடிச்சிட்டானோ? ஏன் இந்த பொண்ணை பார்த்தா நம்ம ஹார்ட்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு துடிக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, காலையில் நீ சாப்பிடல, அதான் ஒரு மாதிரி படப்படன்னு வருது. ஏதோ இந்த பொண்ணை பார்த்தா தப்பாக நினச்சிக்காத, உனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. புரியுதா? அம்மா இங்கே தாம்மா இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். எவா அவ? ஐயோ அத்தை, என்ன அத்தை மூஞ்செல்லாம் ஒரே காயமாக இருக்கு. ஏன்பா சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். வந்து தலையிலே ஒன்று தட்டி தள்ளி விட்டுட்டு ஏன் மூஞ்சி காயமா இருக்குன்னு கேள்வி வேற கேட்குறியப்பா. கேட்குறியே, நான் என்ன பதில் சொல்லட்டும்? ஐயோ அத்தை, நானும் அவங்களை தள்ளி விட்டேன். அதை கூட எப்படி செலுத்திக்கிட்டே கேட்குறான் பார். மாத்திட்டான் அதுக்குள்ள மூஞ்ச மாத்திட்டான். ஐயோ அத்தை, நிஜமா தெரியாம என்ன பட்டிருக்கோம் அத்தை, நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. என்னத்த பண்றது, நடிக்க ஒத்துட்டு தொலைச்சிட்டனே. இல்லைன்னா இந்நேரத்துக்கு என் தலைமையில எடுத்ததுக்கு இவனை பிரிச்சு தொங்க விட்டுருப்பேன். என்ன பண்றது, என் கையை பொண்ணு கட்டி போட்டுட்டாலே. ஐயோ அத்தை, சாரி அத்தை, வாங்க அத்தை, ஹாஸ்பிட்டல் இருந்தா போலாம். அட ஒன்றும் இல்லைப்பா வினோத், அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அதெல்லாம் நீ பெருசு பண்ணாத. அப்புறம் அவதான் என் பொண்ணு பூஜாப்பா. பூஜாவா பூஜாவா, பூஜைக்கு வைத்த மலரே வா. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பாட்டு பாடி பார்த்தேன். என்ன இவங்க 2 படம் ஓட்டிட்டு இருக்கு? சேச்சே, அப்படிலாம் இருக்காது. நீங்க அத்தை பண்ணா அத்தை, உங்களை பார்த்தோன்னே ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஸ்பார்க்கா? வினோத், என்னடா பண்ற? எல்லாத்தையும் உணராதடா, கம்மன் இந்த இடத்த விட்டு கிளம்பு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. உள்ள அக்கா இருப்பாங்க, டிஃபன் தான் செஞ்சு வச்சிருக்காங்க, ரெடி ஆயிடுச்சு. நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க, அப்புறம் நம்ம உட்காந்து பொறுமையா பேசலாம். சரிங்க. இப்போ நான் கிளம்பிடுங்களா? சரிங்க. ஐயோ கொல்றாளே. ஐயோ வினோத், உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. எதுக்கடி சிரிக்கிற? ஐயோ, நம்ம வந்த விஷயம் வேற. நம்ம வந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணு. ஏம்மா பூஜா. சொல்லுங்க ஆண்டி. ஏம்மா, அந்த தடிமாட்ட பையன் என் கண்ணிலே இடிச்சு தள்ளிட்டு போயிட்டாமா. கொஞ்சம் எதனா மருந்து இருந்தா போட்டு விடுமா, கண்ணு எரிச்சல் தாங்க முடியல. ஐயோ அவர் பாவம் ஆண்டி, ஏதோ முக்கியமான வேலையா போறாருன்னு நினைக்கிறேன். அதான் தெரியாம உங்களை இடிச்சிருப்பாரு. சரி இதோ இருங்க, நான் மருந்து எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் எடுத்துட்டு வந்து போட்டு விடுமா. எனக்கு ஒரு டவுட்டு. என்னம்மா, பாடமே ஒன்றும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உனக்கு என்ன டவுட்டு? ஐயோ நீ கொஞ்சம் வாய மூடுறா. கவிதா, என்ன டவுட் என்கிட்ட சொல்லு. இந்த பிங்கியையும் அப்புறம் வினோத் கூட வந்தவரையும் அந்த நித்யா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா, கரெக்டா? ஆமா. இப்போ அவங்க 2 பேர் கூட ஓகே. இப்போ இந்த கதையில புதுசா அத்தை கேரக்டர்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா? அந்த பழக்கம் வழக்கம்னு சொல்லிட்டு வினோத்தை ஏற்றி விட்டு இங்கே அமிச்சது, அதை பத்தி என்ன கொஞ்சம் யோசிச்சிங்களா? பரவாயில்ல, என் பொட்டாட்டிக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு. உன்னை வாய மூடுன்னு தானடா சொல்றேன். எங்க நான் சொல்றதை செய்யறியா நீ? மூடிட்டேன். இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே. அந்த அத்தை கேரக்டரும் எனக்கு தெரிஞ்சு நித்யாவோட ஆளாதான் இருக்குமோ ஒரு டவுட் வருது. என்ன? நான் கொஞ்சம் பேசணும். பேசு. நீ சொன்ன டவுட் எனக்கும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பிங்கி கிட்ட விசாரிக்கணும். பிங்கி கிட்ட இருந்து எதுனா ஹிண்ட் கிடைச்சதுன்னா அதை வச்சுட்டு வினோத் கூட ஒருத்தன் சுத்துறான் பார், அவனை விசாரிக்கணும்.
2 பேர்கிட்டையும் ஒழுங்காக விசாரிச்சாதான் நம்மளுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொங்கல்லாம் வந்துருச்சு இல்லையா, வீட்டில் கொஞ்சம் ஒர்க்ப்பா, அதனால தான். ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.